பசில் ராஜபக்ச உட்பட வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் வந்தது ஆப்பு. களத்தில் இறங்கிய அனுர. இலங்கை அரச வங்கியில் பணத்தை கொள்ளையிட்ட உதவி முகாமையாளரும் பாதுகாப்பு உத்தியோகத்தரும் அதிரடி கைது. கொழும்பு மக்களுக்கு வந்தது பேராபத்து, அடுத்தடுத்து நிகழும் மரணம். கபில சந்திரசேனவின் விசாரணையின் மேலதிக சாட்சியங்கள் 9ஆம் திகதிக்கு ஒத்திவைப்பு, சிக்கவுள்ள முக்கிய புள்ளிகள். இணைய சூதாட்ட கும்பல்களை சீனாவும் இலங்கையும் ஓட விரட்டி அடித்த சம்பவம். சட்டவிரோத கள்ளசாராயம் காய்ச்சிய போது வசமாக சுற்றி வளைக்கப்பட்ட மர்ம நபர்கள். எரிபொருள் கொள்வனவில் நடந்துள்ள பாரிய ஊழல், எரிவாயு நீர் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கும் குற்றம் சாட்டுகிறார் ஆனந்த பாலித்த. மயிலிட்டியில் கவன ஈர்ப்பு நடவடிக்கை, உயர் பாதுகாப்பு வலய காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்திய மக்கள். வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் இலங்கையில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் தப்பிக்கப் போவதில்லை என்று அமைச்சர் ஹர்சன நாணயக்கார கொந்தளித்துள்ளார். குற்ற செயல்களோடு தொடர்புடைய பல முன்னாள் அரசியல்வாதிகளை அனுர அரசாங்கம் அதிரடியாக விசாரணைக்கு உட்படுத்தி வரும் நிலையில் பசில் ராஜபக்ச உட்பட பல முன்னாள் அரசியல்வாதிகள் வெளிநாடுகளில் ஒளிந்திருக்கின்றமை குறிப்பிட வேண்டியது. இந்த நிலையில் நேற்று கொழும்பில் தெம்பிரிகஸ்யாய பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்த தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார செய்தியாளர்களின் வினாவுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் ஒளிந்திருக்கும் போதைப் பொருள் தொடர்பான குற்றவாளிகளை இந்த நாட்டுக்கு அழைத்து வரும் திட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அழைத்து வரப்படுபவர்களை தடுத்து வைக்க எங்கள் நிறுவனங்கள் வசதிகளை வழங்குவதோடு நாங்கள் போதைப் பொருட்களையும் போதைப் பொருள் வலையமைப்பை நடத்துபவர்களையும் பெருமளவில் கைது செய்கிறோம். இப்பொழுது போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு அரசின் ஆதரவு இல்லை. அரசாங்கத்தால் சட்டங்களை இயற்றி போதைப் பொருள் விநியோக வலையமைப்பை நிறுத்த முடியும். அதன் தேவையை தடுக்க தலையிடுவது சமூகத்தின் கடமையாகும். அதற்காக சமூகம் இன்னும் அதிகமாக தலையிட வேண்டும். அதேபோன்று நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்ட வெளிநாடுகளில் உள்ள அரசியல்வாதிகளை திரும்ப அழைத்து வரும் செயல்பாடொன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளுக்கு நாங்கள் தகுந்த தண்டனை வழங்கி வருகிறோம். குற்றவியல் வழக்குகளின் விசாரணை அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. பதுங்கி இருப்பவர்கள் எப்போதும் தலைமறைவாகவே இருக்க முடியும் என எண்ணக்கூடாது. வெளிநாடுகளில் தலைமறைவாகி இருக்கும் இலங்கை குற்ற செயல் வழக்குகளோடு தொடர்புடைய முன்னாள் அரசியல்வாதிகளையும் மிக விரைவில் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர்களை தப்பிக்கவே விடமாட்டோம் என்றும் அமைச்சர் ஹர்சன நாணயக்கார பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். ஹொரணை பகுதியில் உள்ள அரச வங்கியொன்றில் 3.5 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து அந்த வங்கியின் உதவி முகாமையாளர் உட்பட பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 3ஆம் திகதி பிற்பகல் 2:55 மணியளவில் வங்கியின் ஊழியர் ஒருவர் வங்கியின் பின்பக்க கதவினால் தமது இரு கைகளிலும் 2 பணப்பைகளை எடுத்து செல்லும் போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் அந்த 2 பணப்பைகளையும் வலுக்கட்டாயமாக பறித்துக் கொண்டு தப்பியோடியிருந்தார். அந்த பணம் குறித்த வங்கியின் ஏடிஎம் இயந்திரங்களில் வைப்பு செய்வதற்காக எடுத்து செல்லப்பட்ட 30 மில்லியன் ரூபாய் பணம் என்பதோடு குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த வங்கியின் உதவி முகாமையாளர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரி ஒருவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் 2026ஆம் ஆண்டில் இதுவரையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 35,000ஆக உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் கபில கன்னங்கர தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் டெங்கு நோயின் தாக்கம் 30% முதல் 40% வரை அதிகரித்துள்ளதோடு நோயாளர்களில் அதிகமானோர் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் அவர்களுள் பெரும்பாலானோர் கொழும்பு மாவட்டத்திலேயே கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தென் மாகாணத்தின் மாத்தறை மற்றும் காலி மாவட்டங்களிலும் மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டத்திலும் சப்ரகமுவ மாகாணத்தின் ரத்தினபுரி மாவட்டத்திலும் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. டெங்கு நோயாளர்களில் சுமார் 80% கொழும்பு, கம்பஹா, ரத்தினபுரி, மாத்தறை, காலி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் இருந்தே பதிவாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. டித்வா புயல் நிலைமையோடு நாட்டில் ஏற்பட்ட பலத்த மழைவீழ்ச்சி மற்றும் அவ்வப்போது பெய்த மழை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளதாகவும் இன்றைய தினத்தில் மற்றொரு டெங்கு மரணம் பதிவாகியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனோடு இந்த வருடத்தின் மொத்த டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் கபில கன்னங்கர மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மர்ம மரணம் குறித்த மேலதிக மரண விசாரணை சாட்சியங்களை எதிர்வரும் 9ஆம் திகதி மீண்டும் அழைக்குமாறு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இன்று உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்த 19, 20 மற்றும் 23ஆம் இலக்க சாட்சிகளான ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசகுலரத்ன, சட்டத்தரணி உதார மற்றும் கொள்ளுப்பட்டி காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி பிரதான காவல்துறை பரிசோதகர் லலித் குமாரஸ்ரீ பண்டார ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் சாட்சி அளித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் சில சாட்சிகளான 25 மற்றும் 26ஆம் இலக்க சாட்சி
சாட்சிகளை விசாரணைக்கு அழைப்பது அடுத்த தவணை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. இப்பொழுது இலங்கையில் அதிகரித்து வரும் இணையவழி சூதாட்டம், தொலைத்தொடர்பு மோசடிகள் மற்றும் அவை சார்ந்த குற்ற செயல்களோடு தொடர்புடைய குழுக்கள் மற்றைய நாடுகளிலிருந்து இலங்கைக்கு இடம்பெயர்வதை தடுப்பதற்காக சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டு சட்ட அமுலாக்க நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் வெளிவிவகார நிதி மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சுக்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடனான ஒருங்கிணைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதோடு இரண்டு நாடுகளினதும் சட்ட அமுலாக்க முகவர் நிறுவனங்களுக்கு இடையிலான நடைமுறை ரீதியான ஒத்துழைப்பும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கை அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் மற்றும் விசாரணைகளின் போது பல சட்டவிரோத சூதாட்ட மற்றும் மோசடி நிலையங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு பெருமளவிலான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அந்த சந்தேக நபர்களில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த பிரஜைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதோடு மோசடி நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சில சீன பிரஜைகள் சீன அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. எல்லை தாண்டிய சூதாட்ட நடவடிக்கைகள் குறித்து சீன அரசாங்கத்தின் நிலைப்பாடு கடுமையானது என்றும் சீன பிரஜைகள் வெளிநாட்டு சூதாட்ட விடுதிகளை இயக்குவது அல்லது அவற்றில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு இத்தகைய நடவடிக்கைகள் பண மோசடி, கடத்தல்கள், மனித கடத்தல் மற்றும் சட்டவிரோத எல்லை தாண்டல் உள்ளிட்ட கடுமையான குற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கந்தலாய் குளத்தை அண்மித்த காட்டுப் பகுதிக்குள் நெடுநாளாக மறைமுகமாக இயங்கி வந்த பாரிய அளவிலான சட்டவிரோத கள்ளச்சாராய உற்பத்தி நிலையம் ஒன்றை கந்தலாய் போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். கந்தலாய் தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி லக்மல் விஜயவர்த்தனவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவரது நேரடி வழிகாட்டலின் கீழ் கந்தலாய் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதோடு சோதனை நடவடிக்கையின் போது காட்டுப் பகுதிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 பெரிய பரல்களும் ஒரு சிறிய பெரலும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவற்றில் கள்ளச்சாராய உற்பத்திக்காக தயார் நிலையில் இருந்த மொத்தம் 8,90,000 மில்லிலிட்டர் கோடாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் அங்கேயே அளிக்கப்பட்டதாக போலீசார் கூறியுள்ள நிலையில் போலீசாரின் வருகையை அறிந்த பிரதான சந்தேக நபர்கள் 2 பேர் அடர்ந்த காட்டு பகுதிக்குள் தப்பி சென்றுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான தேடுதல் மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு சட்டவிரோத கள்ளச்சாராய உற்பத்தி மற்றும் விநியோகத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் தொடர்ச்சியாக விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கந்தலாய் போலீசார் அதிரடியாக தெரிவித்துள்ளனர். உலக சந்தை விலையை விட இந்த அரசாங்கம் அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்வதால் மின்சார கட்டணம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித்த குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து கூறிய அவர் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை உடனடியாக பூர்த்தி செய்வதற்காகவே தொடர்ச்சியான விலை அதிகரிப்புகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதன் சுமையை சாதாரண மக்கள் தான் சுமக்க வேண்டிய நிலை உண்டாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதும் தற்போதைய விலை உயர்வுகளுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியதோடு இலங்கை ஒரு பீப்பாய் எரிபொருளை உலக சந்தை விலையை விட 47 முதல் 50 அமெரிக்க டாலர்கள் வரை கூடுதலாக கொடுத்து இறக்குமதி செய்துள்ளதாகவும் அத்தோடு இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் ஒரு பீப்பாய்க்கு 18 முதல் 20 அமெரிக்க டாலர்கள் வரை கூடுதலாக செலுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எந்த நியாயமான காரணமும் இல்லாது உலக சந்தை விலையை விட அதிக விலைக்கு எரிபொருள் கொள்வனவு செய்யப்பட்டிருப்பது பாரிய ஊழலாக கருதப்பட வேண்டிய விடயம் என்பதோடு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒரு பீப்பாய் 60 அமெரிக்க டாலர் என்ற குறைந்த விலையில் வாங்கப்பட்ட பழைய எரிபொருள் கையிருப்புகளை வைத்திருந்த போதும் உலக சந்தை விலை உயர்வை காரணம் சொல்லி உள்நாட்டு விலைகளை அதிகரித்ததாகவும் இதன் மூலம் பொதுமக்கள் சுரண்டப்பட்டு செயற்கையான லாபம் காட்டப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிவடக்கு மயிலிட்டி பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கும் தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்களினால் காங்கேசந்துறை தொண்டைமனாறு வீதியின் அருகே இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்று 7வது வெள்ளிக்கிழமை கவனஈர்ப்பு போராட்டம் தொடர்கின்றது. மக்களால் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி நடந்த இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரும் பங்கேற்றிருந்ததோடு வலிவடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டதை அடுத்து அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ளது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்தும் கூட அந்த பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே உள்ளது. இப்படி இருக்கையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையிலும் காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை.